ராத்திரியில தனியா நடந்து போயிட்டு இருந்தாரு. மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருந்ததுனால அங்க இருந்த ஒரு வீட்டுல அன்னைக்கு ராத்திரி தங்கினால முடிவு பண்ணாரு. அந்த வீட்டுல ஒரு பாட்டி மட்டும் தனியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க அந்த வழிபோக்கருக்கு வயிறார சாப்பாடு கொடுத்தாங்க. அவரு தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரியில ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. அந்த பாட்டி ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறத அவர் பார்த்தாரு. அந்த சத்தம் நின்னதுக்கு அப்புறம் அந்த உருவம் மெல்ல மெல்ல நகர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அவர் தங்கியிருந்த அறையோட கதவு திறந்தது. சொல்றேன் கேளுங்க. என்னது தெரிஞ்சுக்கலையா? ஒரு நாள் ராத்திரி அவர் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு ரொம்ப களைப்பா தனியா நடந்து வந்துட்டு இருந்தாரு. தூக்கமா வருது. யார் மேடம் நீங்க? தனியா இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு, வழி தோடி வந்துட்டீங்களா? அழுதுட்டு இருக்கீங்க? என்ன சார் இப்படி மூச்சு வாங்குது? ஒரு பயங்கரமான உருவத்தை பார்த்தேன். என்ன சார் உளறீங்க? அப்படியெல்லாம் இங்க எதுவும் கிடையாது. நான் ஒண்ணும் உளறலைங்க, உண்மையை தான் சொல்றேன். நீங்க மட்டும் அதை பார்த்துக்கணுமே, அப்பதான் நம்புவீங்க. நீங்க சொல்றத பார்த்தா உண்மையா தான் இருக்கும் போல இருக்க. சரி, அது பார்க்க எப்படி இருக்கும்? என்னப்பா சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்பட பயந்ததெல்லாம் போதும், அடுத்ததான் நீல கதை சொல்லணும். வாழ இல்ல வாழடி, என்னால முடியாது. என்ன சொன்ன? முடியாதா? உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நான் ஏதாவது பயமுறுத்துற கதையை சொன்னேன்னு வச்சுக்கோயா. பேசுற எங்களை பயமுறுத்துறதுக்காக பில்டப் பண்றியா? அது சொல்லி எனக்கு பயமுறுத்துற மாதிரி கதைனா ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் சொல்லு. நடக்க போறதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். நல்லா இருக்கு. இது இப்பவே பயமா இருக்கே. எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் பயமா இல்ல, கதையை சொல்லு. ஓவரா பண்ணாத போயிட்டா. ஓகேப்பா. ஒரு பொண்ணு ஒரு அழகான ஜாடியை உடைச்சிட்டா. அதனால இது நான் சொன்ன கதை மாதிரியே இருக்கேன். என்ன ஏதோ உடையிற சத்தம் கேக்குது. ஏதாவது எலி தள்ளி விட்டு உடைச்சிருக்கோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, விடுங்க. இங்க பாருங்க, நான் இப்பவே நிறுத்திக்கலாம். யாரையும் நிறுத்த வேணாம். ஆமாமா, நீ மேல சொல்லு. அந்த நாள்ல இருந்து அவங்க மெழுகுவர்த்தி ஏத்துறாங்கன்னா காத்து வந்து அதை மட்டும் அணைச்சிட்டு போயிடுமா. இது எதிர்பாராம நடந்த ஒரு விஷயம். எதுக்கு இவ்வளவு பயப்படுற? தண்டு கொடுத்த கதையை சொல்லு. நடுராத்திரியில ஒரு குரல் கேட்குமா, ஒன்று ரெண்டு. ஒன்னு ரெண்டு. யாரோ அதே மாதிரி என்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஆமா நோபிட்டா, இதை விட நீ வேற ஏதாவது ஒரு கதை சொல்ல. 5 6 7 8. அதுக்கப்புறம் ஒரு மர்மமான உருவம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சுதான். அது அந்த படியில டொக்கு டொக்குன்னு சத்தத்தோட ஏறி வந்துச்சான். அதுக்கப்புறம் கதவு மெல்லமா திறந்துச்சு.
தப்பிச்சோம். இந்த வீட்டுல பசங்க இருக்காங்கன்னு தெரியாம உள்ள போறது தப்பா போச்சு. இனிமேலாவது எதை பண்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணு. யாரை ஏமாத்த பாக்குற? நட நட. என்னப்பா இந்த கதையோட பயங்கரமானது இப்போ உங்களுக்கு தெரியுதா? தப்புதான் நோபிட்டா, நீ சொன்னப்போ வேணா புரிஞ்சுட்டு இருக்கணும். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது டோரேமான். பரவாயில்லையே, கதை சொல்லி கலக்கிட்ட போல இருக்கு. அதுக்கப்புறம் உங்க மேல ஒரு உணத்தை பத்தியும் கதை சொல்லலாம்னு நினைச்சேன். இதுல உள்ள வைக்க மறந்துட்டோமே.